இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களால் அப்ளிகேஷன் எந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவும் முடியும். அதே மாதிரி இன்னொரு ரிக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் படித்து முடித்து வேலை தேடுறவங்களுக்காகவும் மாத்திரம் ஆரம்பித்த இந்த சேனல் 1.5 வருஷத்தில் 378 சப்ஸ்கிரைபர் தான் கெயின் பண்ணியிருக்கு. சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தியாகும் போதோ இல்லை நிறைய பேருக்கு இந்த சேனல் ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் நான் எதுக்காக ஆரம்பிச்சனோ அந்த மோட்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்டு இருக்கிறவங்களோ இல்லை படித்து முடித்தவங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களோ அவங்களோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த சேனல் லிங்க் அனுப்புறது மூலமாகவும் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாத மூலமாகவும் இந்த சேனல் ஆரம்பித்ததோட அந்த நோக்கம் வந்து எனக்கு நிறைவேறும். இன்னொரு விஷயமும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சேனல் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ எது ஆப்டாக இருக்கோ அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வாழ்த்து இதில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏர்பஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சைபர் செக்யூரிட்டிக்கான இன்டர்ன்ஷிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பெங்களூர் லொக்கேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபுல் டைம் இது. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணது 6th நவம்பர் 2025 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜாப் ஐடி JR103700060. இந்த சைபர் செக்யூரிட்டிக்கான இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பஸ் பற்றி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதில் ஏர்பஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஏர்பஸ் வந்து உங்களோட டிஜிட்டல் டீம் சைபர் செக்யூரிட்டி டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பேஷனேட்டட் அதே மாதிரி நல்ல கற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கிற ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்க இல்லை படித்து முடித்து வேறு எந்த இன்டர்ன்ஷிப்பும் அட்டன் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களோட சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிஃபென்ஸ்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி காமனாக வேறு இதுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எதில் இருக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, செக்யூரிட்டி சொல்யூஷன் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் விஷயத்தில் உங்களோட ஒர்க்கு வந்து இதில் தான் அதிகமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி காசஸையும் அதை அனலைஸ் பண்ணி அசஸ் பண்ணி அதை வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணவும் முக்கியமாக வந்து அது டிஃபென்ஸ் மெஷர்ஸோட நீங்கள் டிஃபென்ஸ் மெஷர்ஸ்க்கு பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர வந்துட்டு உங்களுக்கு நாலேஜ் மேனேஜ்மெண்ட், அதாவது ரைட் அப் டு டேட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி சொல்ல, ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோட நீங்கள் ஒரு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய ஏற்கனவே இருக்கிற டீம் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த டீமோட சேர்ந்து நீங்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டோ படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களோடதுக்கு வந்து நெட்வொர்க்கிங், சாப் செக்யூரிட்டி, அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி இதில் எல்லாம் வந்துட்டு நல்ல எபிலிட்டி, நல்ல வில்லிங்னஸ், அதாவது அதை கற்றுக்கிற அந்த வில்லிங்னஸ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வந்துட்டு இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் ஷேரிங், அதே மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் இது எல்லாமே உண்டு. இதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது நேராக அவங்களோட அப்ளிகேஷன் லிங்க்கு இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இதை டச் பண்ணிங்கன்னா நேராக அந்த பேஜ்க்கே போயிடும். நீங்கள் அவங்க எதிர்பார்க்குற அந்த சப்ஜெக்ட் படிச்சுட்ருக்கீங்க, அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஏர்பஸ் அப்படின்னும் போது நிறைய அப்ளிகேஷன் போகும். ஸோ ஒரு சர்டன் அப்ளிகேஷன் வந்தோன்னா அவங்க லிங்க்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இம்மீடியட்டாக இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் வேகன்சி தான் வேகன்சி வீடியோ தான் வரப்போகுது. ஸோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் மறுபடியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.